மிராஜ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில வந்து ஒரு ரொம்ப அதிக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கிற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. உங்களுக்கு வந்து த்ரில்லர் படம் பிடிக்குது, நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கணும், அதாவது கிளைமேக்ஸை கணிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சில படங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த படத்தோட லிஸ்ட்டில் இந்த படத்தை வந்து நீங்கள் சேர்த்தலாம். திருஷ்யம், அதாவது தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் ஆன பாபநாசம் திரைப்படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குல்ல, மலையாளத்தில் திருஷ்யம், அந்த படத்தை இயக்குன இயக்குனர் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ணியிருக்கிறாப்புல. அவர் ஏற்கனவே தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, தம்பி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஜோதிகா, கார்த்தி எல்லாம் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அந்த படம். அந்த படத்தில் அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் கடைசி ஃப்ரேம் வரைக்குமே வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து ஒரு நாள் உட்காந்து பார்க்குறீங்கன்னா, பொறுமையாக நிதானமாக வந்து ரசித்து பார்க்கக்கூடிய படம் வந்து இந்த படம் இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கிடையாது. இல்லை நடித்த எந்த ஒரு நடிகருமே பெரிய அளவுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. நம்ம சரவணன் நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறமேட்டு அடிக்கடி வந்து நிறைய படத்தில் வில்லனாக ஒருத்தர் வருவார், அவர் நடிச்சிருக்கிறாப்புல. அதே மாதிரி நம்முடைய சூரரை போட்டில் நடிச்சிருந்தாங்களே, அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்காம, இந்த படத்தை படமாகவே பார்த்து நீங்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. நிறைய மெனக்கெட்டுருக்காரு. அதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து நம்ம நிறைய வந்து லீடு கொடுத்துக்கிட்டே போகணும், கிளைமேக்ஸை கணிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்து உட்காந்து வேலை செஞ்சுருக்காரு. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். ஒருத்தன் வந்து தொலைஞ்சு போயிடுறான், ஒரு கொலைக்கு அவன் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லி ஒருத்தனை முடிவு பண்ணிடுறாங்க. அந்த இறந்து போனவனை வந்து இறந்து போன காதலனை தேடி ஒரு காதலி நகர்ந்து போகிறா. அந்த இறப்புக்கு பின்னாடி என்ன சம்பவங்கள் இருக்குது, அவன் இறந்து போயிட்டானா இல்லையா, அதுக்கு பின்னாடி என்ன மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தேடி போகிறாங்க. அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டை சுற்றி வந்து அவனோட இன்னொரு பத்திரிக்கார ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறான். இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போகிறாங்க. இந்த பொண்ணு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு சாதாரண பொண்ணு, ஒரு பத்திரிக்கைக்காரன், அதாவது யூடியூப்பில் இருக்கிற இப்போ நம்மள மாதிரி பேசிட்டு இருக்கிற யூடியூப் பத்திரிக்காரன், அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அப்புறம் போலீஸ் அதிகாரி இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தர்றாங்க, தேடி கொண்டு போய் அந்த கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேஸை கண்டுபிடிச்சா பல உண்மையான திடுக்கிடும் சம்பவங்கள் தெரியுது. ஹீரோயின் வந்து எதுக்காக வந்து தேடி போகிறாங்க, அவங்க லவ்வர் இறந்து போன பிறகு அவங்களுக்கு எதுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் வந்துச்சு, அப்புறமேட்டு அவங்க லவ்வருக்கு என்ன ஆச்சு, அந்த அவன் லவ்வர் நல்லவனா கெட்டவனா, அப்புறமேட்டு இந்த பத்திரிக்கைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான், ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, போலீஸ் அதிகாரி மேலே எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அதே மாதிரி சரவணன் எதுக்கு டென்ஷன் ஆகாது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருக்குங்க, அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து ஏதோ ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கதை. ஆனால் அது முதல்லே வந்துடும் ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிக்கிறது. ஆனால் எவ்வளவு மெனக்கிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே போகிறாங்க, அதுக்குள்ளே என்ன சம்பவங்கள் இருக்குது, அதுக்குள்ளே என்ன டீட்டெயில் இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்கில் அவ்வளோ என்ன வேல்யூவான விஷயம் இருக்குது அப்படிங்கிற பல திடுக்கிடும் உண்மையை வந்து கொண்டு வராங்க. அந்த உண்மைகளை தாண்டி அதை ரசிக்கக்கூடிய அளவுக்கு படம் பண்ணப்பட்டிருக்கு. கடைசி ஃப்ரேம் வரைக்கும் நல்லா படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். தாராளமாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை